صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله تعالى திருஞான திருமுறையை சொல்லிக் காட்டுகிறார். அலா பிதிக்ரில்லாஹி தஸ்மைல் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதிக்கும். இன்னொரு ஆயத்து அல்லாஹ் குர்ஆனில் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் யார் சொன்னால் வதத்மைன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அவருடைய உள்ளங்கள் நிம்மதி பெற்றிருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கவலை வருது, நம்ம உட்கார்ந்து அல்லாஹ் 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 அப்படின்னு சொன்னா போகாது, இன்னும் ஜாஸ்தியா நம்ம பாட்டு வச்சது அல்லாஹ் ஜாஸ்தி. அதுக்கு அர்த்தம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதல் ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். ஸிக்ரிலே ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய பலவேறு திக்ர் செய்யலாம், ரஹ்மான் ஞாபகம் செய்யலாம், ரஹீம் ஞாபகம் செய்யலாம், கஃபார் ஞாபகம் செய்யலாம். அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய முறைகளே ஆக சிறந்த முறை அல்லாஹ்வை இலாஹ் என்று திக்ர் செய்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தேவைக்கான நாம் கவலைப்படணும். வாஹ் 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 வாஹ். எந்த தேவைக்கான பிரச்சனை வந்துச்சோ இந்த பிரச்சனையை சால்வ் ஆக்குவோர் யாரும் இல்லை இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்வது உள்ளத்தை நிம்மதியாக்கும். சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அஃதல் ஸிக்ரி லா இலாஹ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதல் துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். துஆக்களே ஆக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமானார் சொன்னார். நேற்று கூட சர்க்கார் நாயகர் பயான்ல ஆரம்பத்தில் ஃபுல்லாக அதை பற்றி வலியுறுத்தி சொன்னான். யாரெல்லாம் நான் கையேந்திட்டேன், கேட்க ஒன்றுமே இல்லை, எல்லாரையும் கொடுத்துட்டேன். கையேந்திட்டேன், கேட்க ஒன்றும் இல்லை, எல்லாமே கொடுத்து உதட்ட அசைச்சிட்டேன், ஆனால் என்ன கேட்கறது? எல்லா நேரத்தையும் எனக்கு பரிபூர்ணமா கொடுத்துட்டேன். சுப்ஹானல்லாஹ். நீ புதுசா கேட்கணும்னு அவசியம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். உனக்கு 1000 ரூபாய் வேணுமா? அல்லாஹ் கொடுத்த 10 தான் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சொல்லியாச்சு. எல்லாம் நல்ல பார்வை வேணுமா? கொடுத்த பார்வை சொல்லியாச்சு. சுப்ஹானல்லாஹ். நல்ல ஆஃபியத் வேணுமா? கொடுத்த ஆஃபியத் சொல்லியாச்சு. நீதான் நீ புதுசா கேட்கணும்னு அவசியமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல உதூனி அஸ்தஜிப் லக்கும் சொல்றான். இதை நீங்க துஆ கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும் அர்த்தம் पूरा सलमान जो पूरा
உதூனி கேளுங்கள் அஸ்தஜிபில் அர்த்தம். அஸ்தஜிபில் இருக்கும் என்ன அர்த்தம்? நீங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணி சொல்லுவாங்களா? பெரும்பதாரம் பேர் சொல்லுவாங்க. தாடிக்கு இருந்தா வச்சாங்க இல்லையா? இந்த பதில் சொல்ல ஆரம்பிக்கு உதவுனி அஸ்தஜிபில் இருக்கும். அது என்ன யூஸ் பண்ணி நான் பதில் சொல்லுவேன். அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்னு சொல்றேன். உதூனி அதுஃபவுலக்கும் சொல்ல அல்லாஹ், நீங்க கேளுங்கள் தருவேன்னு சொன்னால, கேட்டா பதில் சொல்லுவேன். உடனே பதில் சொல்ல அஸ்தஜிபு லக்கும், ரப்பே கூட அடியா என்ன வேணும்? அல்லாஹ் 1000 காசு வேணும், தருவேன் அப்படின்னு பதில் சொல்லுவேன். தரேன்னு சொல்ல அல்லாஹ். ஏன்னா எத்தனை விஷயத்தை நீ கேட்கிற தீமையா இருக்கலாம், எத்தனை விஷயத்தை நீ வேணாங்கிற அவங்க உனக்கு தேவையானதா இருக்கலாம். நான் கேட்டா பதில் சொல்றேன். இப்ப தேவைன்னா கொடுப்பேன், நீ எப்ப தேவை கொடுப்பேன், ஆனா பதில் சொல்லுவேன். கண்டிப்பா பதில் சொல்லாம சும்மா இருக்க மாட்டேன். சொல்லி கேட்டவுடனே மனசுல பதில் போடுவேன். நான் அப்படியா இப்போ தேவை அடியானே போடுவேன், அவர் பதில் சொல்லுவேன். ஏதோ பதில் சொல்லுவேன். அம்மாவுக்கு கூப்பிடுறேன், அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். அம்மா கண்டுக்காம இருந்தாங்க. ஏன்னா கத்திக்கிட்டே இருக்க பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா கூப்பிடுறாங்க உங்களே, ஏய் சல்மான் அமைதியா இருக்கீங்க, கோவப்படுவோம். என்ன கத்துறேன், வரேன்னு சொல்லு, சும்மா போய் பேச மாட்டேன். அப்படியெல்லாம் இருக்கு. நீ கேட்ட உடனே பதில் சொல்றாங்க. ஆனா தருவேன்னு சொல்றாங்க. தேவைன்னா அதே ரப்பு அல்லாஹ் என்ன சொல்றான்? வைத்த அல்லாஹ் ரப்புக்கும், உங்கள் ரப்பு அறிவித்து விட்டான். லைன் ஷகர்த்தும் லஸீதன்னக்கும், செய்தால் திட்டவட்டமா அதிகப்படுத்துவேன். என்ன 1000 ரூபாய் கொடுன்னு கேட்ட, அல்லாஹ் தருவேன்னு சொல்ல, 10 ரூபாய் சுக்ரியா செஞ்ச, அல்லாஹ் 1000 கொடுத்தே தீர்வேன்ட்டாங்க. கையேந்து கையேந்து அல்லாட அது எதுவும் காரு குடியாடலாம், பங்களா குடியாடலாம், வீடு குடியாடலாம் கேட்கறத இல்ல. வாடகை கொடுத்து எலும்பு, சென்னை ஆப்பிட்டா கொடுத்து எலும்பு, வீடு கொடுத்து எலும்பு, அம்மா ஹேட்டா கொடுத்து எலும்பு, பசி இல்லாம சோறு கொடுத்து எலும்பு, தாம் இல்லாம தண்ணி கொடுத்து எலும்பு. அல்லாட 10 நேரம் சொல்லி காட்டு, புதுசா கேட்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டோம். இது கொடுத்தே 10 ரூபா சொல்லி தோதான் முடிச்சது. அதான் யாரெல்லாம் 1000 ரூபா கேட்டேன், அது துவா. 10 ரூபா கொடுத்தே சுக்ரியா செஞ்ச அஃப்ரூத் துவா. அஃப்ரூத் துவா அல்ஹம்துலில்லாஹ். 1000 ரூபா கொடுன்னு கேட்டேன், அது துவா. 10 ரூபா கொடுத்தே ரப்பே அஃப்ரூத் துவா. சுப்ஹானல்லாஹ். ஆவன் சிறந்த துவா. சுப்ஹானல்லாஹ். என்ன எல்லாம் சரியாக யாரெல்லாம் துவா செஞ்சேன், துவா. யாரெல்லாம் இவரை பார்க்க வச்சு ரப்பே அஃப்ரூத் துவா. சுப்ஹானல்லாஹ். ஆவன் சிறந்த துவா. அஃப்ரூத் துவா யா கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். என்ன அன்பு சேர்த்து கேட்கணும். நீ சக்கர துவா சொல்லி கொடுத்தாங்க. யாராவது ஒருவர் ஒரு சிரமத்தில் மாட்டி இருக்கிறார், அவரை பார்த்தால் ஒரு துவா ஓதினால் அந்த சிரமம் உனக்கு வராம அல்லாஹ் உன்னை மூத்து வரைக்கும் பாதுகாப்பான். அப்படி துவா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பயான்ல. அங்க யாரும் கை கொடுத்தேன்.
சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பேர்ல உதவி கொடுத்தாங்க. யாராவது சிரமம் தொழிலை பார்த்தால் இந்த துவா ஓதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிரமம் மூத்து வரைக்கும் வராது. என்ன துவா சொல்லுங்க. நமஸ்காரம். சாப்பாடு கிடையாது. فضلني على كثير ممن خلق تفضيلا. அல்ஹம்துலில்லாஹ் الذي எல்லா சொல்லுங்க. ஆஃபானி مبتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا. உண்மை அல்லாஹ் என்னை கொண்டு சோதித்தானோ அதை விட்டு என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லாம். இது படைப்பினங்களிலே பெரும்பான்மையானவர்களை விட என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம். சொல்லிட்டா உனக்கு அந்த கஷ்டம் வரவே வராது. டயாலிசிஸ் கேள்விப்பட்டோம், விரல் எடுத்தாலும் கேள்விப்பட்டோம், சின்ன வயசுலேயே மூத்தைனா கேள்விப்பட்டோம். யார் எந்த சிரமத்தில் கேள்விப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மின் முப்தலாஹி, அவரை எதை கொண்டு அல்லாஹ் சோதித்தானோ அதை விட்டு என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டா மூத்து வரைக்கும் அந்த சிரமம் கிடையாது. இது சதா சொன்னா இது உலக கஷ்டம் மட்டும் இல்லை, எந்த கஷ்டமா இருந்தாலும் தோணுது. ஒருத்தர் விஷாத்துகள் கேள்விப்பட்டோம், தராவித்துலாம் போயிட்டாரும் கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி கொண்டு தரா, அவர் தராவித்துல விடாமல் சோதித்தாய், எனக்கு துறைக்குள்ள பாக்கியத்தை கொடுத்தா அல்லாஹ். வட்டியில் மாட்டிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டோம், வட்டியில் மாட்டிட்டு இருக்காங்க. ஆக துன்யா ஆக்கிரத்தில் எந்த சிரமத்திலே மாட்டி வாழ விட்டாரு. என்னை அறிவித்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகும். துவா அல்லாஹ் ஒன்றும் பாதுகாக்கும், பிள்ளைங்க எல்லாம் பாதுகாக்கும். என்ன இருக்கும் இதுவரை இன்னைக்கு சூரத்துல் நஹல் வரும். எனக்கு ஒரு ஆசை என்ன, அல்லாஹ் முஸ்லிம்ல ஒரு நினைக்கிறேன் ஒரு ஆலிமான ஆசை. முடியாத காரியங்கள் ஆசை இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சுன்னா சீக்கிரமா அதீதும் மாணவர் அவர் பூஜை வைத்திருந்தார். சரியா இது வரல, சரி காட்டா துப்புரா போட்டான். 2 மாசத்துல 2 ரூபா முடிச்சு, 2 துப்புரா படம் முடிச்சு. எல்லாருக்கும் மேல 2 ரூபா முடிச்சு அவன் பட்டு வச்சு அவங்க பஸ்ல வந்தார். சும்மா சின்ன தேர்வு வச்சுக்கல, 2 ரூபா பசங்களுக்கு அவங்க வச்சுக்கல, சும்மா அந்த ஜும்லா வாசல் போட்டி வச்சு அவன் கிடையாது. 2 மாசம் ஆர்வத்தை போட்டு எல்லாம் கூப்பிடும். நீங்களும் ஆலயம் குரான் ரசித்து ஓதணும். நீ சொல்ல நகல் ஓதணும் சொல்லுங்கல்ல, இந்த டான்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஞாபகம் இருந்தான். நகலுக்கு இன்னொரு பேர் சொல்றது ஞாபகத்திலே பேர். சூர ஆரம்பத்து கடைசி வரைக்கும் 100கணக்கான ஞாபகத்தை எல்லாம் அப்படியே வர்ணிக்கிறான். பாலத்தை சொல்றான், மிருகத்தின் பாலத்தேன் ஸ்ரீக்கும் இம்மாமி உத்துமி உண்மையில் கருத்தில் மதவில் நபரன் ஹாரிசன் சாயரில் ஷாரிமி. நம் வாழ்வுடைய சாணத்துக்கும்
ரத்தத்துக்கு மத்தியில் இருந்து குடிப்போவதற்கு மதுரமான பாலை நாம் போட்டினோம். பால் கொடுக்கிறது ஆடாட்டம் நாம் ஒஜூத் நாம் போட்டினோம். ஸ்ரீக்கும் தேதிக்கு சொல்றோம். வரிசையா நேரத்தை நினைச்சு ஆயத்தை ஓதும்போது இன்பகரமா ஓதுறதுக்கு அந்த முதல்ல ஆலிமா ஆயத்தை நிறக்கிறதும் கரண்டு சித்தாமலா இருக்கும். ஆலிம் சொல்லணும் புசல்மானி நப்பாயிசு அதெல்லாம் தேவை. குறைஞ்சபட்சம் குரான் போனா அது தெரியும். ஹதீஸ் படிச்சா விளக்கும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு அரபி கற்றுக்கணும். ஒரு நாள் ஒரு தெரியாத சொல்லணும், டூவா சொல்லணும். ஒன்றுக்காரம் வராது. அவர் வந்து வேலை பார்க்குறாரு. காலையில் அடிச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து போகிறாரு. ஷார்ட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல போகிறார். தோஷம் அப்படின்னு சொல்ல போகிறார். எல்லாம் முடியாத காரியம். பாப்பா சொல்லுவோம் அடிக்கடி. எங்கள் பாப்பா சின்ன வயசாக இருக்கும்போது ராவுதியா இருந்தாலும் சார் அவங்க பண்ணுறவங்க ஈரோட்டில் 20 வயசும் 20 வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து போயிருக்காரு. இன்னொருத்தர் மின்சார ஆஃபீஸர் பகல்லாம் வேலைக்கு போய் போகிறான். நைட் டியூட்டி வாங்கி வரான். நைட் டியூட்டி கூட வாங்குறது பகல்லாம் தாவதி மசாலா போது பண்ணாங்க. அதான் என்ன பண்ணேன் 2 வருஷம் வந்து எல்லாரும் செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய துஆவை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தராவில ஓதுற வாய்ப்பு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்றாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி. என்னையும் என் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக்குவாக. வலியுல்லா முஜ்ஜா போயாக, குதுபா போயா, கௌசா போயா, அபுதாலா போயாக. நபிமார்களாக கேட்கலாம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முகீமஸ் ஸலாத் ரப்பி ஜஅல்னி யா அல்லாஹ் முகீமஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டக்கூடிய என்னையும் வாக்கு, மின் ஸுர்ரியத்தி என் பிள்ளைகளையும் வாக்கு. ரப்பனா வ தक़ப்பல் துஆ கேட்கலாம். கேட்கலாம். குர்ஆன் படிக்கணுமா? நமக்கு அத்தியத்தை கற்றுக் கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை கேட்கும் முறையை கற்றுக் கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். என்னவெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் நமக்கு ஏவறானோ திருப்பி அல்லாஹ்வை படிச்சோம். அல்லாஹ் அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் தொழுவுங்கன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். நாம என்ன சொல்றோம்?
ரப்பிஜாலி முகீமஸ்ஸலாஹ் என்னை தொழுகையாளை நீயாக்கிறல்லா. ஜகாத் கொடுக்குற அல்லாஹ் தஆலா நாம தராவி துஆல அபில் ஜமீல் தோபி அல்லாஹ் மஜானா பில் வரிஃபராத் வரி ஜகாத் ஃபாயிலின் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய ஆக்கிறல்லா. ஜகாத் என்னங்க அல்லாஹ் அன்ஷ்குர்லி வலிவாலிதை இது சுக்ர் செய்யற அல்லாஹ் தஆலா நாம செய்றோம் வரின்னமா ஷாக்கிரீன் நிஅமத்துக்கு சுக்ர் செய்ய நீ ஆக்கிறல்லா. என்னைய அல்லாஹ் குர்ஆன்ல வஸ்குருனி அஸ்குரு இதுக்கு செய்ய நாம என்ன செய்யறது அல்லாஹ்மா இன்னா அலா ஸிக்ரிக இதுக்கு செய்ய நீ உதவி செய்யல்லா. என்னெல்லாம் உத்தரவு போறானோ திருப்பி அல்லாஹ் நீயே உதவி செய்ய. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா பெருமானாருக்கு ஸலாத் சொல்லுங்க ஸலாம் சொல்லுங்க. அல்லாஹ் உத்தரவு நாம செய்றோம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் நீயே ஸலாம் சொல்லிடு வஸல்லிம் நீயே ஸலாம் சொல்லிடு ஸலாத் நீயே சொல்லிடு ஸலாம் முபாரக் நீயே பரக்கத் செஞ்சிரு. அல்லாஹ் என்ன சல்லிமு சல்லு அலைஹி வஸல்லிமு ஸலாம் சொல்லுங்கள் ஸலாத் சொல்லுங்கள் ஸலாம் நாம செய்றோம் வஸல்லிம் தஸ்லீமா யாரெல்லாம் நீ ஸலாம் சொல்லிடுவாங்க. உலகத்துல யாரையாவது சொன்னா வேதம் இது சாபை நபி தனி கொண்டாங்க நீ தனி கொண்டா காசு எடுப்பாங்க நீ எடுக்கிறது அப்படின்னா வேதம் சொல்லுவாங்க சொன்னா உலகத்தில் அல்லாட அதை பார்த்தோம் அல்லாஹ் தொழுது நீ தொழுகியா நீ ஆக்கி திக்ரு செய் நீ ஆக்கியே ஜகாத் குரு ஆக்கியெல்லாம் சுப்ஹானல்லாஹ். என்னால முடியாதப்பே என்னால முடியாது சொல்றதுதான் துவா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்னால முடியலன்னு சொல்றது சுப்ஹானல்லாஹ். என்னவா சகாரி சொல்லுவோம் இப்போ என்ன சொல்லுவோம் துவா பாதில அல்லாஹ் அக்பர் சரி நம்ம அல்லாஹ் சொல்றோம் லா இலாஹா இல்லல்லாஹ் மோதி சொல்றாங்க நாம் திரும்ப அதே சொல்றோம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றோம் ஹியா ஸலாத் சொல்லுவாங்க நாம சொல்லக்கூடாது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் நன்மை செய்ய சக்தியும் இல்லை தீவுடு தப்ப முடியாது சக்தி உள்ள மிக ஒழுங்குமான உன்னுடைய உதவியை கொண்டே தவிர கூப்பிடுற என்னால தொழு சக்தியும் இல்லை தொழுவை மற்ற தொழிலை விட்டு வர்றது சக்தியும் இல்லை தீமையை தப்ப முடியாது நன்மை செய்ய முடியாது உதவியை கொண்டே தவிர நீயே தொழு வச்சிடலாம் நீயே தொழு வச்சிடலாம் ஒரு சுண்ணத்து முதல் முறையாக சொல்ல வாங்க சொன்னா அனைவரும் சேர்ந்து பதில் சொல்லுங்க சுண்ணத்து சொல்லி லாபம் இல்லாம வாங்க வரும் اللهم رب هذه الدعوة இந்த அழைப்புடைய ரப்பே அழைப்பு யார் செஞ்சா இந்த அழைப்பு அல்லாஹ் தான் ரிலீஸ் வஸ்ஸலாத்தில் காயிமா நிலைநாட்டப்படக்கூடிய தொழுகையின் ரப்பே தொழுகைக்கு நீதான் நீ தொழுகைக்காம தொழுகை முடியாது என்னமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா துஆ கொடுக்குறான் நிஜமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ करते हैं நபிமார்களுக்கு
இதுவரை எவ்வளோ அல்லாஹ் தஆலா ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பெய்ய சொல்லி காமிச்சாங்க. சொல்லி காமிச்சாங்க ராஜாவுக்கு மகரிப் அசாக்கல் ஹஜர் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லாடிச்சு 12 பாதியா தோணுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் முத்துதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. தாண்டி போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்களாம் திருப்பி இதை மூடிடலாம், சொல்லப்படம் வந்துட போறான், மூடிடலாம்னு நினைச்சேன். அல்லாஹ் என்ன செஞ்சா மூசா உத்தரவு போட்டான், அப்படியே வச்சிருக்க. நீங்க வந்துட்டீங்க எல்லாரும், இன்னொரு வேலை இருக்கு, அப்படியே அழுகி வேண்டியது இருக்கு. அப்படியே விட்டுருங்க, அப்படியே கடலை திறந்ததை திறந்து உடனே வந்துட்டீங்க, அப்படியே விட்டுருங்க. விட்டுருக்கு நபியே, கொஞ்சம் பொருட்கள் சரி விட்டாங்க. துறவோட குறவர்கள் அதே முதல்ல விளையாடுறாங்க, இது கடல் கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா திருப்பி உத்தரவு போட்டாங்க, திருப்பி எல்லா தண்ணியும் மூடிக்கிச்சு, எல்லாம் வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு நபிமாருக்கு அல்லாஹ் சக்தி கொடுத்திருந்தா திறந்த கடல திருப்பி கூடாம அப்படி விடுங்கன்னு சொல்லுவாங்க. கலீஃபத்துல்லா மனிதன் அல்லாஹ்வுடைய கலீஃபா என்னங்க, தெரிஞ்சா என்னவா அசிஸ்டன்ட். நான் ஊருக்கு போறேன், அப்புறம் பார்த்துங்க தராய் பயன் பண்ணணும், பார்த்துங்க என்னை கலீஃபா வச்சுட்டு போயிட்டேன். நான் என்னெல்லாம் உத்தரவு போனா உத்தரவு போடலாம், என்னெல்லாம் நான் செய்யணும் அதை செய்யணும். நான் நல்லா படிச்சிருக்கோம், இன்னி ஜாயிரும் பிள்ளைங்க கலீஃபா, நம்மளாம் கலீஃபத்துல்லா, நம்ம அல்லாஹ்வுடைய கலீஃபா. அல்லாஹ் என்ன செய்யணும் நம்ம செஞ்சாகணும். அல்லாஹ் ஆகுன்னா ஆகும், மூமின் ஆகுனாலும் ஆகும். சொன்னார் அவுலியாக்களுடைய பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய குன்னும் சமமானார். பேசினார் அவர் பிஸ்மில்லா ஒரு காரியம் செஞ்சு அல்லாஹ் குன்னு அப்படியே ஆகிடும். சொன்னாங்க தெரியுங்களா? இல்லை ஒருத்தர் பேசினார், சொன்னார் பேசினேன் கை ரொம்ப வலிக்கு சர்க்கார் அப்படின்னு. ஆமா எல்லாம் சரியா சரியா போச்சு, சொல்லுங்க சரியா போச்சு, சத்தமா சரியா போச்சு, போகட்டான் அதோட சேர்த்து. நிறைய அல்லாவுடைய இஸ்முக்களை நாம் கொடுத்துருக்கோம், நாம் யூஸ் பண்றது இல்லை. என்ன சொன்னா அல்லாவுடைய இஸ்லாம் கொடுத்துருக்கோம், நாம் அதை யூஸ் பண்றது இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உலகம் கூட சொல்லுது, ஆனால் பவர் நமக்கு தெரியல. பவர் நமக்கு தெரியல. எதிராக சொன்னாங்க தஞ்சாவூர் கிளவி இருந்தாங்க, அந்த கிளவிக்கு பிஸ்மில்லா கிளவியான கிளவிக்கு அது யாரு ஸ்டாண்டர்ட் பிஸ்மில்லா கிளவியா. ஏன்னா எப்போ பார்த்தா சொல்லிட்டு இருப்பான், உட்காந்து பிஸ்மில்லா, பிஸ்மில்லா, யாரும் தண்ணி கொடுத்தா பிஸ்மில்லா வாங்கிக்குவாங்க, யாராவது கிளவி கொடுத்தா கொடுத்தா பிஸ்மில்லா வாங்கிக்குவாங்க. பார்த்தாலும் அந்த கிளவி பிஸ்மில்லா கேள்வி யார் பதிலாக கொடுப்பாங்க, தண்ணி கொடுத்தா பிஸ்மில்லா, உட்காந்தா பிஸ்மில்லா போகிறோம் வந்துட்டாங்க. அது ஊரே அந்த கிளவியே பிஸ்மில்லா போவாங்க, பிஸ்மில்லா கிளவின்னு சொல்லுவாங்க. ஊரே பிஸ்மில்லா வெட்டாங்க, பிஸ்மில்லா வெட்டா ஊரே பேசிக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய அருமை அருக்கும் தெரியல. ஏதோ கேள்வி ஒரு ஊரில் மழையே இல்லையா, பஞ்சமா இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் அம்மா ரொம்ப பஞ்சமா இருக்குமா,
மழையே பெய்ய மாட்டேங்குதுன்னா அதான் எப்பயும் போல பிஸ்மில்லா மழை பொழியுன்னு சொன்னான். பிஸ்மில்லா மழை பெய்யப்பான்னு சொன்னான். சொல்லி முடிஞ்ச சில வினாடிகளில் 4ஆம் பக்கத்துக்கு மேகத்தில் ஒன்று கூடி பயங்கரமான வடமழை பெய்ஞ்சிட்டான். அப்பதான் அந்த மக்களுக்கான நம்மளுடைய அருமை தெரிஞ்சான். அந்த மக்களுக்கான நம்மளுடைய அருமை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நாம் குழந்தை வருஷம் நினைக்கிறோம். அந்த பிஸ்மில்லாவுடைய அருமை உங்களுக்கு தெரியல. நாங்களும் பிஸ்மில்லா சொல்றோம், வலிமா பிஸ்மில்லா சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னா பவர் ஜாஸ்தி. அவங்க பிஸ்மில்லான்னு சொன்னா சரியா போயிடும். நான் பிஸ்மில்லா சொன்னா சரியா போயிட காரணம் என்ன? நம்பிக்கை கம்மி நமக்கு. அவங்க பிஸ்மில்லா அல்லாவுடைய திருநாமம் சரியாக நம்பிக்கையோட சொல்றாங்க. சொல்லுவாங்க, ஒரு குண்டு இருக்கு, துப்பாக்கி ரவை, துப்பாக்கி குண்டு, அதை நீ கையில் தூக்கி எரிஞ்ச, கையில் தூக்கி எரிஞ்ச, எறும்பு கூட சாராது, குருவி கூட சாராது. குருவி தூக்கி போட்ட குருவி பறந்து போயிடும், சாராது. அதே ரவைய துப்பாக்கி குண்ட, துப்பாக்கிகள் சுட்ட, யானையே சாப்பிட்டு, சிங்கத்தையும் சாப்பிட்டு, சிங்கத்தை சுட்டா சிங்க செத்துக்கிறது, யானையை சுட்டா யானை செத்துக்கிறது, யானை முட்டை சுட்டா என்ன செத்து வைக்கிறது, யானையே பண்ற பண்ணியது. அப்ப குண்டு ஒண்ணுதான், எங்கிருந்து வெளியாகுதோ அதை குறித்து பவர் மாறுது. நம்ம சொன்னா பவர் வேற, அதே பிஸ்மில்லா வலிமாவில் சொன்னா அவருடைய பவர் வேற. அல்லாட்ட எப்பயுமே என்ன செய்யணும்? அல்லாட்ட துவா வைக்கிறது. அல்லாட்ட அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துகள் ஆகப்பெரிய ஞாபகத்தை என்ன? அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்துல, வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மதானி. நபியே ரசூலே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் மசானி சொன்னா மீண்டும் மீண்டும் முதல்படக்கூடிய, ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடிய 7 ஆயத்துகளை வழங்கி இருக்கிறோம். yani அன்னம் சூரா, அன்னம் சூராவை வழங்கி இருக்கிறோம். வல் குர்ஆனல் அஸீம், மகத்தான குர்ஆனையும் வழங்கி இருக்கிறோம். 7 ஆயத்தை கொடுத்திருக்கிறோம். இன்னும் குர்ஆனை வழங்கி இருக்கிறோம். குர்ஆனும் அல்லாஹ் கட்டுப்பட்டதானே. அப்புறம் அல்லாஹ் தஆலா தனியே சொல்றாங்க. அது வந்து சொல்லு அல்லாஹ் சொல்லுங்க இல்லைமா, குர்ஆன் முஸ்ஸலா கொடுத்துதான், அல்லாஹ் தஆலா கொடுத்துதான். ஆனா அல்லாஹ் சூராவுடைய மகத்துவத்தை எல்லாம் வெளிப்படுத்துறான். குர்ஆன் சொன்னாவே அது வந்து குர்ஆன் சொல்றது அளவுக்கு சரியா சொல்ற பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரர் உங்களுக்கு பணம் பார்க்கறதுக்கு 100 ரூபா காசு கொடுத்தாரு, இப்போ கதிரியா கொடுத்தாரு, 100 ரூபா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. கூடவே ஒரு முத்து கொடுத்தாரு, வெளியே மதிப்புலாம் முத்து கொடுத்தாரு. உனக்கு ஒரு மாசத்துக்கு வேண்டி சாமான் கொடுத்தேன், முத்து கொடுத்தேன்டா. நிறைய நேமத்தை கொடுத்தேன், முத்தையும் கொடுத்தேன். நேமத்திலே முத்து அடங்கிடுச்சு. ஆனால் மதிப்புள்ளதாக இருக்கிறனால ஸ்பெஷலாக தனியாக சொல்கிறோம். பண்ணாவுதானா ஒரு குர்ஆன் அதிகம் கொடுத்தான். 7 ஆயத்தை அல்லாஹ் கொடுத்தான். நான் பிஸ்மில்லா மெய்யதில்லை, அல்ஹம்துலில்லாஹ் மெய்யதில்லை. ஒரு சஹாபிய ரசூல் சில சஹாபாக்களும் சேர்ந்து
பிறகு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காஃபியுடைய கிராமம் தாண்டி போறான். கிராமத்துடைய தலைவருக்கு தேல் கூட்டிச்சு. அவர் உங்களை ஓதி பார்க்க தெரிஞ்ச யாரு இருக்காங்களா? அந்த காலத்தில் இப்ப மருந்துனா டாக்டர் தான் போறாங்க. டாக்டர் போறாங்க. அந்த காலத்தில் மருந்து என்ன செய்வாங்க? அதிகம் ஒன்று கண்ணு பொதி பார்ப்பாங்க. கண்ணு படுறதுக்கு போகணும் அந்த காலத்தில். அப்போ கேட்டாங்க, உங்களை கொஞ்சம் இருக்காங்கன்னு கேட்டாங்க. தேல் குதிச்சு ஒரு சாமி நான் மந்திரிப்பேன்னு சொன்னேன். உடனே கூட்டு போய் தேலை மந்திரிச்சேன். அவர் மந்திரிக்கல. மந்திரிச்சுட்டா என்ன கொடுப்பீங்க? சரியாச்சுன்னா என்ன கொடுப்பீங்க? என்ன கூலி கொடுப்போம்? பத்தாயிரம் தரையா, 100 ரூபா தரையா, 100 ஆடு தரையா? ஒரு பேரம் பேசினாங்க. கிடையாது 30 படுது, 30 ஆடு பேரம் படுது. 30 ஆட்டுக்கு 30 ஆடு தரையா? சரி ஒத்துக்கிட்டாங்க. ஓதி பார்த்தா சரியா போச்சு. 30 ஆடை கொண்டு வந்தார் கூடத்தாலும் என்ன செஞ்சாங்க? ஓதி பார்த்து ஆடு சாப்பிடலாமா ஜாயிதான்னு தெரியல. அதனால பெருமாள் போய் கேட்கலாம். சூழ்நிலை அவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை யாரும் சாப்பாடு எல்லாம் ஓடிட்டு வந்துட்டாங்க. மதியம் பெருமாளை செய்ய சொன்னாங்க. இந்த மாதிரி ஊருக்கு பெரிய பந்தம், ஊர் தலைவர் தேல் கூட்டிடுச்சு. ஓதி பார்த்தா சரியா போயிடுச்சு. 30 ஆடு கூலி கொடுத்தா வாங்கிட்டு வந்துருக்கோம். என்ன செய்யலாம்? சொல்ல கேட்டேன், என்ன ஓதி பார்த்து சிப்புடைய ஆயத்துக்கு ஓதி பார்த்தியா? முந்தின அரசியல கொள்கை அண்ணன் சூறா அதெல்லாம் ஓதி பார்த்தேன். அண்ணன் ஓதி பார்த்தேன். இப்படியாப்பா எல்லாம் சாப்பிடுறேன். எல்லா ஆளுக்கும் சாப்பிடுங்க. எனக்கு பொங்கு கொடுங்க. அந்த சொல்ல ஒரு ஆடுகளுக்கு கறிவே தாமும் சாப்பிட்டாங்க. சொன்னாரு அது வாங்கி இது ஹதீஸ். ஹதீஸ் நிறைய சட்டம் நிறைய இருக்கு. எனக்கு ஓதி பார்த்து காசு வாங்கலாம். ஓதி பார்க்குறது பேரம் பேசலாம். பேரம் பேசலாம், காசு வாங்கலாம். அந்த காசை 40 சம்பளம் கொடுக்கலாம். நிறைய சட்டங்கள் வருதுமா இருந்து சொல்ல வரேன். அண்ணன் சூறாவுடைய மதிப்பு நமக்கு தெரியல. அது பயன்படுத்துறது தெரியும். அல்ல இன்னைக்கு தேனி பற்றி பேசணும். தேனி பற்றி யாராவது இருந்தாசுங்கிறாங்க. தேனிலே மருத்துவம் இருக்கிறது. தேனிலே நிவாரணம், நோய் நிவாரணம். தேனிலே ஷிஃபாவுல் இன்னாஸ், மக்களுக்கு மருத்துவம் இருக்கு, நோய் நிவாரணம் இருக்குன்னு சொல்றாங்க. தேனிலே மருத்துவம் இருக்கு. குரானை பற்றி என்ன சொல்லும்போது குரானிலே மருத்துவம் சொன்னாங்க. குரானிலே மருத்துவம் ஷிஃபான்னு சொன்னாங்க. ஒரு நஸ்ரு மினல் குரானி மா ஹுவ ஷிஃபா. குரான் அதுவே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குரான் ஷிஃபா இல்ல, அதுவே ஷிஃபா. மா ஹுவ ஷிஃபா, அதுவே ஷிஃபாவா இருக்கிறதுங்கறாங்க குரான். சுப்ஹானல்லாஹ். நாம அந்த குரானை பயன்படுத்தாம இன்னைக்கு ஃபுல்லா குரானை வித் தர்ஜுமா யாரான ஓத சொல்லுங்க. தர்ஜுமாவோட சேர்த்து யாரால நீ ஓதன சொல்லுங்க. ஒரு சபாவாச்சு வித் தர்ஜுமா. தர்ஜுமாவோட யார் ஓதன? அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான்னு தெரியும் இல்லையா?
பட்டத்தோடு அல்லாஹ் தாய் சொல்றாங்க. நீ சூரா நஹல் எல்லாம் சொல்றாங்க. ஒமா தராயக்கும் ஃபில் அர்த், அல்லாஹ் வந்து பூமியிலே உங்களுக்காக வெளியாக்கி இருக்கிறான், நடமாட செய்திருக்கிறான். முக்தலிஃபன் அல்வானுஹு, நிறங்கள் வேறு வேறுபட்டதாக. என்னமா வீடியோ அமைச்சிருந்தார். வீடியோ கலர் கலரான சாமந்தி பூ, மஞ்சள் பூ, ரோஜா பூ வரிசையா பூ கட்டமா நீட்டமா பூ மாதிரி வீடியோ ஆன் பண்ணா அதை போய் ரெண்டு பூ ஒரு குழுவது ரெண்டு போகுது. அப்படியே அழகான பூ ஒரு பூத்துருச்சு. ஆள் போனதா பூ அப்படி சட்டையாடி பறக்குது. யாருக்கு பறவாது, பார்க்க பூ மாதிரி விதவிதமா வட்டு பார்த்தா. சரி வட்டு பார்த்து அப்படியே திடீர்னு பார்த்தா அது கொண்டு பறக்கு. தோகை இருந்துச்சா பலி இருந்துச்சுமா இருக்கு அந்த வண்டு. எத்தனை வகையான பூ, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு கலர். பறவைகளை பார்த்துருக்கீங்களா? பஞ்சவர்ண கிளிங்கிறாங்க. அந்த மாதிரி சில கிளிகள்லாம் பார்த்தா அதோட தோலை ஒரு கலர், கொண்டை ஒரு கலர், அழகு ஒரு கலர், கால் ஒரு கலர், கலரா அந்த பறவைய நீ ரசிக்கிறியோ இல்லையா அல்லா ரசிக்கிறான். நீ அந்த பறவைகள்லாம் பார்க்க, சில பறவைகள் பார்க்கறதே இல்லை. அண்டார்டிகா கண்டத்திலிருந்து 2000 கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சு வேடந்தாங்களுக்கு வருது. நாம ரசிக்கிற மாதிரி அல்லா ரொம்ப ரசிக்கிறான் அந்த பறவைகளை. நூற்றுக்கணக்கான கலர்ல குருவிகள், நூற்றுக்கணக்கான கலர்ல பறவைகள். பதிக்கலாம் இந்த பறவைகள் அல்லாஹ் வெளியாக சொல்றான். பூமியிலே அவன் வெளியாக்கினான். முக்தலிஃபன் அல்வானுஹு, நிறங்கள் வேறு வேறுபட்டதாக அழகழகாக வெளியாகிறான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யذக்கரூன், நிச்சயமா சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிற அத்தாட்சியில் இருக்கிறாங்க. குருவி அத்தா கலரா இல்லைமா, முட்டையில தான் வந்துச்சு. முட்டையில கலராச்சு. அல்லாஹ் முட்டையாம ஆகல, கலராம ஆகல. அவன் நினைச்சா எத்தனை கலராலும் நூற்றுக்கணக்கான கலர்ல பூக்கள், நூற்றுக்கணக்கான கலர்ல பறவைகள் எல்லாம் அல்ல வெளியாக பாருங்க. இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறாங்க. சூரா நஹல் போன ஃபுல்லா நியமத்துக்கு நிறைய பேசணும். தாய்க்கு அல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு சஹரல் பஹர, அவன் ஒரு கடலை வசப்படுத்தி கொடுத்தான். என்ன சொல்லுங்க? அவன் கடலை அதிலிருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை சாப்பிடுவதற்காக. கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு தடவை கடலை போட்டு வந்தா போட்டவர் மீன் வரும். அது எல்லா மீன் இருக்குது. குருவா மீன் இருக்குது, கட்டை சுறா மீன் இருக்குது. அதில் எல்லா மீன் கலந்து கொண்டாடணும். கரெக்டாக மீன் போடணும் வந்து 4 ரூபா மீன், பெரிய சீலா மீன்லாம் 4 கிலோ 1000 ரூபா பெரிய மீன் எடுத்து தோணும். அப்புறம் சின்ன சின்ன மீன்லாம் தனியாக கூலி மீன் அதெல்லாம் கிலோ 4 ரூபா. அப்புறம் அங்கே 200 ரூபா மீன், 100 ரூபா மீன் பிரிப்பானம் வந்து சாயந்தரம் வந்து லைட்லாம் போட்டுட்டு வரணுமா, காலம் பிரிப்பானம். குட்டி குட்டி மீன்லாம் விற்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி போட்டோம். அது தனியாக குடிச்சு, அதெல்லாம் தனியாக குடிச்சு வச்சு அதெல்லாம் வந்து இது போயிருந்தோம். பள்ளிக்கோட்டை போயிருந்தேன். கருக்கை கருகா போகணும். அங்கே பார்த்தா ஒரு
இந்த பில்டிங் அளவுக்கு பெரிய மலை அளவுக்கு மலையாட்டம் இந்த குட்டி குட்டி மீன்லாம் சேர்த்து குட்டி குட்டி மீன்கள் கடவை மீன், அந்த ரால் மீன், அந்த குதிரமாக சில மீன்கள், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மீன்கள்லாம் நட்சத்திரமான சில மீன்கள் ஒரு மலை மாதிரி குடிச்சிருக்கும் மலையாட்டம். எதுக்கு குடிச்சு வச்சிருக்கு இவ்வளோ மீனை? குட்டி குட்டி மீன்லாம் வெயிலில் காய வச்சு வெயிலில் காய வச்சு போட்டுறாங்க. மலை மாதிரி போடுறாங்க. என்னன்னு கேட்டது, 2 நாளைக்கு ஒரு லாரி வருமா, வந்து 10 லாரி அழிஞ்சு போயிருக்கும். கொண்டு போய் நேரம் எங்கள் நாமக்கல் எல்லாம் போயிருக்கு. நாமக்கல் இந்த குட்டி மீன்லாம் போட்டு அரைச்சி கூட தானியெல்லாம் அரைச்சி அது அங்குள்ள கோழி தீவனம் ஆகும். அது கோழி தீவனம். நாமக்கல் நூற்றுக்கணக்கான கோழி பண்ணைகளுக்கு அதுதான் கொடுக்குறாங்க. அல்லாஹ் கடல்ல இருந்து வெளியாக்குற மீன்ல இருந்து அதை உணவு உண்டாக்கி அதெல்லாம் கோழி கொடுத்து நம்ம சிக்கன் சாப்பிடுறோம். லெக் பீஸ் கொடுங்க, அது செல்லாது. கடல்ல வந்து தான் கடல்ல இருந்து கோழி வெளியாகி அல்லாஹ் தஆலா மீனை வெளியாக்கி மீனை அல்லாஹ் தஆலா கோழி தீவனமாக்கி எல்லாம் வெளியாக்கிட்டாங்க. وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا. இன்னும் நிறைய ஆபத்து ஜாஸ்தி. போனால் திடீர்னு புயல் அடிச்சுன்னா ஆபத்து. புயல் அடிச்சுன்னா குடம் எடுத்து கவுத்துரும். நீந்தி வர முடியாது. பயங்கரமாக புயல் அடிச்சாலும் சரி உயிர் காப்பு. அங்கே போனதில் கொஞ்சம் எல்லை தாண்டி போயிட்டா இலையை சுத்தடுறான். ஜெயில பூச்சி போடுறாங்க 1 மாதம் 2 மாதம். ஆவது உயிர் காப்பத்தான முறையில் நடுக்கடல்ல யார் காப்பாற்றுவோம்? போட்ல இது இருக்குமா, என்ன இருக்கும், இன்ஜின் இருக்கும். போட ஓட்டிகிட்டே போகும். கார் டிரைவர் வச்சு போட்டோட கொண்டு போயிட்டாங்க. கார் டிரைவர் வச்சு நான் சொன்ன மாதிரி கார் டிரைவர் வச்சு போட்டோட கூட்டு போயிட்டா அவனுக்கு தெரியாது. கடல் நடுவில் போய் விட்டுருச்சு. அவன் இறங்கி கலங்குகிறான். காலத்துல மாதிரி இறங்கி தள்ளுங்க. யார் இறங்கிறாங்க? கடல் தள்ளு. நடுக்கடல்ல இறங்கி யாரும் போட்டு தள்ளுறது? ஊர்ல கடல் கப்பல்ல காரை சொல்லி பழக்கம் வருது. இறங்கி தருங்க சொல்லிட்டு எல்லாம் தெரியுங்க. டிரைவர் ஜாகிரதை ஓட்டிக்கிட்டு சாப்பிட்டே இருப்பாரு. பயணிகள்லாம் தருவாங்க. அனுப்புறாரு. திண்டுக்கல் போனாடு தாசர் போல காலை எடுத்து பட்ஜெட்ல தள்ள ஆரம்பிச்சோம். தெருவே தெரியாது. இங்க சொந்த பார்த்து விசார கிலோமீட்டர் ஹவுஸ் தர்றாரு. தெருவே தள்ளி ரோடுக்கு வந்து காசு காடாக தெரியல. ஒரு வேற காரை வச்சு போகணும். அந்த மாதிரி டிரைவரை பிடிச்சி கடல்ல ஓட விட்டாயிட்டான். இறங்கி தள்ள கேட்டா யார் தள்ளுது? அல்லாத இதுக்கு ரொம்ப சொல்லி அந்த காரை போயிருக்காங்க. வேற அவளுக்கு காரியம் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு கடல்ல ஊருக்கு போறாங்களா இல்லையா? ஒரு நாள் அவன் அந்த மீனவனுடைய மனைவி சொன்னாலாம், ஏன் சார் என் வீட்டுக்காக கஷ்டப்படுறீங்க? எங்கள் அப்பாவுக்கு ஊரில் கிராமத்தில் தோட்டம் இருக்குது, அங்கே விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம். எதுக்கு இந்த உயிரை கொடுத்துட்டு போய்
காலை கொடுத்து சரி வந்துட்டான். இதை விட்டு காலை விட்டு போனால் நெல் வாங்கி போடலாமான்னு கேட்டான். நிலத்துல முதல்ல நிலத்தை உழுவுறையான்னு நான் வாங்கி சொன்னேன். சரி நெல்லாம் போட்டு கொடுத்து போச்சு. இப்போ போடலாமா? தண்ணி ஊற்றி நல்லா அது செட் ஆகணும். திருப்பி செட் ஆகணும். திருப்பி ரெண்டாவது போட செய்யணும். நல்லா பருப்பு. இப்போ அப்புறமே நெல்லை தூவணும். அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் அது தண்ணி பாய்ச்சி வச்சு இப்போ கொடுக்கலாமா? இல்லாது நெல் வரும். அது நெல் வளர்ந்துடும். இப்போ நெல்லை ஃபுல்லாக திருப்பி கொடுக்கணும். குடிக்கி தள்ளி நடணும். தள்ளி நடவு விடணும். நட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? அப்புறம் களை எடுக்கணும். எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செல்லம் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். உரம் போடணும். உரம் ஃபுல்லாக தூக்கி கொடுக்கணும். அப்புறம் திருப்பி தண்ணி பாய்ச்சணும். நெருங்கிட்டு தண்ணி கட்டணும். தண்ணி கூடாச்சும் அழுகி போயிடும். கம்மியாக தான் காஞ்சி போயிடும். கரெக்டாக தண்ணி கட்டணும். இதெல்லாம் செஞ்சு கடைசியாக 6 மாதம் கழிச்சு ஒரு மூட்டை நெல் போட்டால் 9 மூட்டை வரும். ஒரு மூட்டை நெல் போட்டால் 30 மூட்டை 3 மூட்டை வரும். 30 மூட்டை நெல் வரும். நெல்லை சாப்பிட்லாமா? நெல்லை திருப்பி அதை போட்டு மிஷினில் போட்டு அரைச்சி அதை அரிசி ஆக்கணும். அப்போயாவது சாப்பிட்லாம். இல்லை புழுங்க அரிசி ஆக்கிறதுக்கு திருப்பி நெல்லை கூட அவிக்கணும். அரிசி நெல்லை அப்புறம் பெரிய காய வைக்கணும். அப்புறம் திருப்பி மிஷினில் போட்டு அந்த நெல்லை அரிசி ஆக்கணும். அப்புறம் அதோட அளவில் கருப்பு அந்த மிஷினில் கூட கருப்பு எடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு கடைசி அரிசி ஆக்கி அப்புறம் தான் நம்ம நிற்க முடியும். அப்படி மனைவி சொன்னோம். அப்பா இந்த அரிசிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோமா? நாங்கள்லாம் போட்டில் ஏறி உட்காருவோம். கடலுக்கு போவோம். மீனுக்கு நாங்கள் போட்டல. மீனுக்கு நாங்கள் சோறு போட மாட்டோம். மீன் குடிச்சிட்டு அல்லாவே பெரிய பெருமையாக வளர்த்து வச்சுருப்போம். வலையை போடுவோம், பிடிப்போம். சாயந்தரம் வந்தால் விற்போம். காசு கையில். வலையை போடுவோம், மீன் பிடிப்போம். காலையில் வந்தால் விற்றா காசு. என்ன நெல் போட தேவையில்லை, கரை எடுக்க தேவையில்லை, வலை எடுக்க தேவையில்லை, உரம் போட தேவையில்லை, அறுவை செய்ய தேவையில்லை. அது அரைச்சி மிஷினாக போட்டால் மீன். என்ன ஜாலியாக இருந்தேன் அங்கே கடலில். நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நீ சொன்னாம நாமளா மீன் குஞ்சு வாங்கி விட்டோம். நாமளா சோறு போட்டோம். விரும்பி சாப்பிட்ற வஞ்சர மீன் சாப்பிட்ற மீன் வகையாக மீன் சாப்பிட்றது. ஒவ்வொரு மீனும் ஒரு வகமான. இந்த ஆற்று மீன்லாம் பார்த்தா நிறைய முள் இருக்கு. கடல் மீன் பார்த்தா முள்ளே இல்லை. கடல் மீன் பெரும்பான்மை என்ன இல்லை. ஏன் நல்லா ஆற்று மீன் இவ்வளோ முள்ள வச்சான்னு கேட்டால் அது கொடகு மலையிலேருந்து அந்த பல உயரங்கள்லாம் தாண்டி வரும். பெரிய பெரிய அருவி உழுவுது. அப்படியே அருவி அங்கே மீன் ரொம்ப உழுது உணவு அங்கே உழுது உளுந்தோட அப்படி திருப்பி சர்வம் அதுவும் போடுது. உள்ளுக்குள்ள முள் இல்லாமல் இருந்து தூள் தூளாக போயிடுச்சு. அது ஊரில் பிடிச்சிட்டதுனால இறைச்சி கூட சேர்ந்து அது தூள் தூளாக போடுறதில்லை. அங்கே நம்ம எல்லாம் எத்தனை அருவி எத்தனை கடல் எல்லா கல் எல்லாம் கடல் உழுது. அது பாடு ஜாலியாக மீன் போகும். இந்த கடலில் இந்த அருவி பிரச்சனை இந்த இடையில கல் பிரச்சனை இல்லை. அது பாடு விசாலமான கடல். அங்கேயும் மோத வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் முள்ளு தேவையில்லை. இடையிலே எல்லாம் முள்ளு தேவையில்லை. கடலில் முள்ளு தேவையா இடிக்கு தேவையில்லையுமே. அங்கே அல்லாஹ் மீன் உள்ளே வைக்கிறேன் பெரும்பான்மையா ஜாலியாக சுத்தம் தாங்க. சுமாரல்லா சுமாரல்லா சுமார் எந்த மீனாவது வாயாடம் வைக்கணும். வாயாடம் இருக்கா சும்மா மீன் சொல்லு பாருங்க. அல்ஹம்துலில்லா 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 அல்ஹம்துலில்லா. சரி உணவு சாப்பிடும்போது தான் மேலே போய் இந்த உணவு சாப்பிடுவோம். அப்போ வாயாடு பதில் சும்மா இல்லாமல் 24 hours அல்லது சொல்கிற ஒரே உயிரம் மீன் தான் போகலாம். அது சும்மா இருக்காது. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. கோடான கோடி மீன். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
கடல் காட்டுறான் அந்த ஜியாகிரபி சேனல்ல. ஒரு கடல் மீன் அப்படியே ஒரு கடலுடைய மீன் கூட்ட போகுது, அப்படியே சாஞ்சி திருப்பி போகுது. அப்படி பார்த்தா இப்படி ஒரு கூட்டத்தில் 1 கோடி மீன் அப்படியே ஒன்றா செறிவு போகிற போது கீழே வருது. அப்படி அந்த பறவைகள் போகிற மாதிரி போகுது. கோடிக்கணக்கான மீன். அத்தனைக்கும் அல்லாஹ் உணவு தர்றான். அல்லாஹ் வளர்த்து உனக்கு ரிஸ்கா தர்றான். லக்மன் தரியா ஹுவல்லதி சக்கரல் பஹர் லிதகுலு மின்னு லக்மன் தரியா. ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வளர்த்து ஆளாக்கி மீனாக்கி ஒரு கரைகிற அல்லாஹ் தஆலா படாயிமா. இது இந்த மாதிரி அல்லாஹ் சூரத்து நஹல்ல நிறைய அல்லாஹ் நிஅமத் எல்லாம் மேல பேசுறான். பழகுங்க. சரி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நஹலுடைய மிச்ச விரும்புகிற நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. 2000 முழுவதுமே உலூஹியத்தான் பயன் செய்யறாங்க. குர்ஆன் முஸ்லிம் இந்தியா குர்ஆன் அல்லாஹ் தஆலா நான் வணக்கத்துக்கு தகுதி அல்லாஹ் யாரும் இல்லை இதுதான் அர்த்தம்னு சொன்னான். குர்ஆன் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னான். இங்கே அல்லாஹ் தஆலா தொழுகை கபூல் செய்தா யார், நோம்பு கபூல் செய்தா யார் கேட்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பூமிக்குள்ளே தண்ணீரை உள்ளே போய் வைத்துவிட்டால் மீண்டும் கொண்டு வைதா யார், பாறை கொண்டு கேள்வி பிடிக்கிவிட்டால் மீண்டும் தரக்கூடியதா யார், இரவை இரவாக ஆக்கிவிட்டால் மீண்டும் பகலை கொண்டு யார், பகலை பகலாக ஆக்கிவிட்டால் மீண்டும் நீங்கள் சுமப்பதும் இரவை கொண்டு யார். குர்ஆன் முஸ்லிம் தான் இருக்கு. எங்கேயாவது நோம்பு கபூல் செய் வணக்கத்துக்கு தகுதியானவன்டா உலகத்துக்கு கபூல் செய்யலா யார் கேட்கவே இல்லை. ரோட்ல போறாங்க, ஸ்ட்ரீட் ரோடு, அங்கே தெருக்கள் தானா உண்டாச்சு. அல்லாஹ் கொண்டாட்டம். அல்லாஹ் சொல்றான் வல்காஃபுல்லி ரவாசிய, அவன் தான் பூமியிலே ஆங்காங்கே மலைகளை நட்டு வைத்தான். அந்த மீது உங்களை அசையாமல் இருப்பதற்காக. பூமி எல்லாம் படைச்சானம்மா. ஃபர்ஸ்ட் எல்லாம் தண்ணி தான் படைச்சான். தண்ணீர் அல்லாஹ் பூமி படைச்சான். தண்ணி 25%, 26%. பூமி தான் பெசண்டம் நிலம். இந்த பூமியை தள்ள வச்ச உடனே பூமியை ஆடிச்சான். அப்படியே ஆடிச்சாங்க. இப்போ அங்கங்கே எல்லாம் மலைகளை வச்சானோ. பேப்பர் அடிக்கிறோம் பேப்பர் வைக்கிறோம். அது மாதிரி அங்கங்கே மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலை. நான் மனுஷன் மலையுடைய மேலும் தெரியுது, மலையுடைய மேல்பாகம் தெரியுமா? இதே மாதிரி கீழே அடியில் தான் பூமிக்கு அசுதா. இப்போ பில்டிங் அசுதா இருக்கா கீழே, அப்பதான் பூமி நிற்கிது. மலையுடைய மேலும் தெரியுது. அதே மாதிரி கீழே அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதுதான் மலை ஆடாமல் இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மலைனா மேலே முக்கோணம், அதே கீழே இருக்கு. அதே மாதிரி அந்த மலையை பேப்பர் வைத்தா ஆங்காங்கே நாம் தான் வைத்தோம், நீங்கள் அசையாமல் இருப்போம் சொல்லுங்க. அந்த மீது இருக்கும், நீங்கள் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி நாம் ஆங்காங்கே மலைகளை நாம் வைத்தோம். பிரவாசின மலை சொல்றோம். அந்தஹாரன், ஆங்காங்கே நாங்கள் ஆறை நாமே ஓட வைத்தோம். ஒரு சுபுலன், பாதைகளை, ஸ்ட்ரீட்களை, தெருக்களை நாமே உருவாக்கினோம். நீங்கள் பாதையை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக. பாதை ரோடு போடுறோம், அங்கே கலைக்கடையாக ரோடு போதுமா?
யார் உருவாக்குனாங்க? நீங்களே யோசிச்சு ரோடு போனீங்களா? சின்ன திருப்பதி பள்ளியாக விட்டு ரோடு போகணும், சந்துக்குள்ளே போகணும், இங்கே யோசிச்சு வரீங்களா? யார் ரோடு போட்டாங்க? எல்லாம் சொன்னா நான் தான் ரோடு போட்டேன். 6 ஓடம் வச்சு ரோடு போட்டேங்க. ஆங்காங்கே அடையாளங்களை ஏற்படுத்தணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லாரோடும் ஒரே மாதிரி எப்படி அடையாளம் இல்லை? தர்மநகர் அவருடைய ரோடு வேற மாதிரி இருக்கும், அஸ்தம் ரோடு பார்த்து அங்கே வேற மாதிரி இருக்கும். அப்போ அடையாளம் இப்படி கூட இப்படி இருக்கும். சின்ன பையன் தெரியாது, அடையாளம் தெரியாது. சின்ன பையனுக்கு அடையாளம் தெரியாது. சின்ன வயசுல என் பசங்க, என் பிள்ளைங்க 2 பேர், சைது அஸ்மா 2 பேர் குழந்தையா இருக்கும்போது அக்கா வீட்டிலேருந்து வெளி காலி போயிடுச்சு. குழந்தையா இருக்கும்போது கைமரமாக இருக்கும்போது குழந்தை ரோட்டு போயிடுச்சு. கொஞ்சம் போகிற பிள்ளைக்கு தீ வர தெரியல, ஒரே அழுத. வீடு காணாம போச்சு, வீடு காணாம போயிட்டு வீடு காணாம போச்சு, ஒரே அழுத. என்னமா கேட்டா அது கொண்டு போறோம், வீடு காணாம போச்சு, வீடு காணாம நீதான் காணாம போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ப யாருக்கு விசாரிச்சு உடனே கொடுத்து போன வச்சுங்களேன். நான் இல்லை பல சொல்றோம், அலாமாத் ஆங்காங்கே அடையாளங்களை நாம் தான் ஏற்படுத்தினோம். குர்ஆன் சூரா நஹல் அல்லாஹ் சொல்றான், இத்தனை உண்டு பண்ணி நாம் அகமை ஆயத்து முடியாம பாருங்க. அகமை யகுனும் கவல்லா யகுனும், என்ன இவையெல்லாம் படைத்தவனும் படைக்காமல் சமமாகலா? தன்னை படைத்து உனக்கு வழியா உனக்கு உதவி செய்ய அல்லாஹ்வும் எதுவுமே படைக்காத மஹ்லூக் எப்படியே சமமாகும்? அகமை யகுனும் கவல்லா யகுனும். அப்புறம் அதை சிந்திக்க வேண்டாமா? வை தவுத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் நிஅமத்தை சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே ஒரு நிஅமத்தை உங்களை சிந்திச்சு முடிக்கவே முடியாது. தான் அவ்வளோ நிஅமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறாங்க. என்னமா ஆகலாம் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனங்களை ஓதி விளக்கி ரசித்து குர்ஆனை ருசிக்கிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும், குர்ஆன் ரசிக்கும் பாக்கியத்தை ஆமீன், ருசிக்கும் பாக்கியத்தை ஆமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆமீன் ஆமீன் புரிவானாக. ஆமீன். வாஹ்